லைஃப்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜ் எனக்கு. அண்ட் லைஃப்ல ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் தான் சொல்லணும். ஸோ பேரண்ட்ஸ் சைட்ல இருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க. அண்ட் த்ரூ அவுட் த ஹோல் சீசன் அவங்க என் கூட எப்பவுமே இருப்பாங்க. ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா, சப்போர்ட் வேணும்னா, they always care for me. So that was very special to me. ஆமா, very grateful. Yeah. ஓகே, இப்போ வந்து ஆஸ்திரேலியால இருந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டீங்க, இங்க செட்டில் ஆக போறீங்க, உங்க பேரண்ட்ஸ் சொன்னாங்க, அது உங்க கரியருக்காக அப்படின்ற போது அவங்க ஃபுல் சாக்ரிஃபைஸ் உங்களுக்காக பண்றாங்க. ஃபுல்லா வந்து நீங்க ஸ்கூல் அங்கதான் படிச்சிருப்பீங்க, இப்போ காலேஜ் வந்து ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தீங்க. சோ அத பத்தி சொல்லுங்க. உங்களுடைய நீங்க பிறந்த இடத்தை விட்டு இங்க இந்தியாவுக்கு வர்றது வந்து எப்படி இருக்கு உங்களுக்கு? கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. ஐம் லேர்னிங். இப்போ ஸ்லோலி ஐம் லைக் மெதுவா லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம். அப்பா வந்து ஹீஸ் லெஃப்ட் ஹிஸ் ஒர்க் கம்ப்ளீட்டா, எல்லாத்தையும் ஜாப் எல்லாம் விட்டுட்டு. ஈவன் அம்மா அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சாங்க, கேட்ரிங் பிஸ்னஸ் ஒன்று. அப்போதான் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி தான் ஆரம்பிச்சாங்க. அப்போதான் நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வரதுக்கு ஆரம்பிச்சது, பிக் ஆர்டர்ஸ் எல்லாம். அண்ட் தென் ஷி லெஃப்ட் எவ்ரிதிங் ஃபார் மீ. அண்ட் 2 பேருமே எனக்காக வந்து இங்க கோயம்புத்தூர்ல தான் செட்டில் ஆயிருக்கோம். we're gonna soon move to சென்னை. ஸோ அதை நினைக்கும் போது ஓகே, ஐ ஹாவ் லைக் really good parents. எனக்கு சாக்ரிஃபைஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்காக ஐ டூ சம்திங் really big. சூப்பர். புது வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இன்னும் இல்ல, இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பட் யா, ஹோப்ஃபுல்லி சூன், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட்.